வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 11வது நாள். இன்றைய கவி நல்லோர்க்கும் துன்பம் வரும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். நல்லோர்க்கும் துன்பம் வரும். உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோர்க்கு துன்பங்கள் உண்டாகாது எனும் கருத்து ஒரு மயக்க கற்பனையே. உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோர்க்கு துன்பங்கள் உண்டாகாது எனும் கருத்து ஒரு மயக்க கற்பனையே. உண்மை ஒளியாய் வாழ்ந்த உலக அறிஞர் பலருக்கு உண்டான தொல்லைகளை யூகித்து உணர்ந்திடுவீர் என்று அருட்தந்தையவர்கள் நமக்கு நல்லோர்க்கெல்லாம் துன்பம் வரும் என்ற கருத்தை நமக்கு மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். பொதுவாக நாம் ஒரு கற்பனையாக ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கு எந்தவித துன்பமும் நடக்காது என்று. ஆனால் அப்படி அல்ல என்கிறார். நாம் இதுநாள் வரையில் எத்தனையோ அறிஞர்களை, மகான்களை இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த அறிஞர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வகையில் மக்களுக்கு உதவி வழிகாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பல விதங்களில் பல தொல்லைகளும் சிக்கல்களும் எழுந்தன என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்ததாலேயே பல துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நாம் இப்படி வாழ்ந்தால் துன்பம் வராது என்ற மாயைக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் அவ்வாறு வாழ்ந்தாலும் அத்தனை துன்பங்களை, சிக்கல்களை, தொல்லைகளை வாழ்க்கையில் அவர்கள் சகித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நெறியை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையோடும் நேர்மையோடுமே வாழ்ந்தார்கள். எனில் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பல்வேறு நிலைகளை அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதனால் எவ்வளவோ மக்கள் வாழ்க்கை நெறியில் மேம்பட்டடைந்தார்கள், முன்னேற்றம் கண்டார்கள். இன்றளவும் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சிறப்பினை அவர்கள் பெற்றார்கள். அந்த துன்பங்களெல்லாம் வந்துவிட்டதால் உண்மையும் நேர்மையும் தேவையில்லை என்று அந்த அறிஞர் பெருமக்கள் விட்டுவிடவில்லை. துன்பங்கள் வந்தாலும் நேர்மையும் உண்மையும் நான் கடைபிடிக்க எந்தவித தயக்கமும் இல்லை என்று அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். எனவே நாம் அறியாமையாக கற்பனையில் நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கையில் சிக்கலே வந்துவிடாது என்று புரிந்து கொள்ளாமலும், ஆக எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு துன்பங்கள் என்பது வரப்போகிறது, எனவே நாம் நேர்மையற்றும் உண்மையற்றும் வாழலாம் என்ற நிலைக்கும் நாம் சென்றுவிடக்கூடாது. ஏனென்றால் இன்று நாம் அனுபவிக்கும் சிக்கல்களும் தொல்லைகளும் ஏற்கனவே நாம் செய்த செயல்களின் விளைவாகத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எனவே உண்மையும் நேர்மையும் அமைத்து நாம் துன்பம் வந்தாலும் அந்த நேர்மையிலிருந்தும் உண்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பிற்காலம் என்பது இன்பமாக அமையும் என்பதோடு மற்றவர்களுக்கும் நாம் வழிகாட்டும் ஒளியாக வாழ்வோம் என்ற முறையில் எப்பொழுதும் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும். அதில் துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை ஏற்று சகித்து நாம் நேர்மையோடு வாழ வேண்டும் என்ற கருத்தை அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கருத்தை உணர்த்தும் விதமாகவே இன்றைய திருமுறை அருளிய வேணாட்டு அடிகளும் சில பாடல்களை பாடியிருக்கிறார்கள். 12 திருமுறைகளில் 9வது திருமுறையாக அடுத்த பகுதியாக நாம் பார்ப்பது வேணாட்டு அடிகள் பாடிய திருவிசைப்பா. அவர் பாடிய ஒரு பதிகம்தான் நமக்கு கிடைத்துள்ளது. அதில் 10 பாடல்கள் உள்ளன. மிக அருமையான பாடல்கள்.
அவர் தமிழ்நாட்டிற்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் இடையில் உள்ள பகுதியில் வாழ்ந்ததால் அவர் வேணாட்டு அடிகள் என்று கூறப்படுகிறார். அதோடு அவர் சேர அரசர் பரம்பரையாக இருந்து அன்பு செலுத்தியவர், இறைவனின் மேல் பக்தி கொண்டவர் என்ற கருத்தும் நம்பப்படுகிறது. அதை தவிர வேணாட்டடிகளின் காலம் குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் எந்த செய்திகளும் இதுவரை நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. வேணாட்டு அடிகள் மிக எளிமையாக பாடல்களை பாடியிருக்கிறார். இன்றைய தலைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு உவமை அமைந்த பதிகத்தையும் கூறியிருக்கிறார். உழைக்காத பசுவுக்கு புல், உழைக்கும் எருதுக்கு வைக்கோல் அப்படிங்கிறார். உழைக்காத இருக்கின்ற இந்த பசு நமக்கு பால் கொடுக்கிறது என்றாலும் அது மிக கடுமையான உழைப்பு என்பது பசுவுக்கு நாம் கொடுப்பதில்லை. அந்த பசுவுக்கு உண்பதற்காக நாம் புல்லை அறுத்து போடுகின்றோம். நல்ல சுவையாக பச்சை பசேல் என்று இருக்கின்ற அந்த புல்லை கொடுக்கின்றோம். ஆனால் உழைத்து வண்டி இழுத்து உழுவதற்கும் பொதிகளை ஏற்றி செல்வதற்கும் பல்வேறு வகையில் உழைக்கின்ற எருதுக்கு நாம் கொடுக்கும் உணவு என்னவாக இருக்கிறது என்றால் வைக்கோல் என்று அவர் கூறுகிறார். எதற்கென்றால் அவர் தில்லையில் இருக்கிற சிதம்பர நடராஜனை அவர் போற்றும் பொழுது, உன்னை மதிக்காத உன்னிடத்தில் வம்பு செய்கின்ற அடியாவிற்கெல்லாம் நீ அருள் செய்கின்றாரே, உன்னை நான் இத்தனை பக்தி செய்கின்றேனே, எனக்கு அருள் செய்ய மாட்டாயா என்று அந்த பாடலில் வேண்டும் பொழுது இந்த ஓமையை கூறுகிறார். அதேபோல் வேறு சில ஓமைகளும் அவருடைய பாடல்களில் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வாழைக்காய், கருவேப்பிலை போன்ற பொருட்களை அவை துவர்ப்பு சுவையுடையவை. துவர்ப்பு சுவையுடையதான் என்றாலும் மக்கள் அதனை அவர்களுடைய உணவில் சேர்த்து கொள்கிறார்கள். அவை துவர்ப்பு என்பது அதை ஒதுக்கிவிடவில்லை. அதுபோல நான் சில தவறுகள் செய்தாலும், உன் அடியவர்கள் சில தவறுகள் செய்தாலும் அவர்களை எல்லாம் நீ ஏற்று அருள் புரிகின்றாயே, என்னையும் நீ ஏற்று அருள் புரியலாமே என்று கூறுகிறார். இதை போன்று உழைக்காத பசுக்கு புல், உழைக்கும் எருதுக்கு வைக்கோல் என்பது போல நாம் நன்மையே செய்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு சிக்கல்களும் தொல்லைகளும் உண்டாகத்தான் செய்கின்றன. இருப்பினும் மிக நல்ல வாய்ப்பையும் மிக நல்ல குணத்தையும் மிக நல்ல பலன்களையும் வழிகாட்டுதலாகவும் மற்றவருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறை நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களாலும் தொல்லைகளாலேயும் இந்த நேர்மையையும் உண்மையையும் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் உறுதியாக கொண்டு, இந்த நேர்மையையும் உண்மையையும் நாம் பற்றி கொண்டு வாழ்வதற்கு இறையுணர்வோடு வாழ்ந்து இறைவன் அருள் என்பது அதற்கு மிக முக்கிய துணையாக இருக்கும் என்று கூறி, அதற்காகத்தான் வேணாட்டு அடிகள் இறையை வேண்டுகிறார் என்பதையும் மனதில் கொண்டு வாழ்க்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி வாழ்வோம் என்று கூறி, அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.